Hey guys, இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் சுக்கா தாங்க பார்க்க போறோம். இந்த மட்டன் சுக்கா பண்றதுக்கு நம்ம வீட்லயே மசாலா ரெடி பண்ணி நம்ம மட்டன் சுக்கா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையே வாழத்தானே. சுக்கா மசாலா பண்றதுக்கு மிளகு 1 ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய், தனியா 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல இப்போ நான் 1 கிலோ மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், நம்ம அரைச்சி எடுத்த மசாலா, பச்சை மிளகாய். இப்போ கிராம்பு, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டே இருக்க கேப்பில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க மட்டன் கூட இந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வேக வைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்ததுனால இப்போ பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் சுக்கா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சேர்த்து சுக்கா மசாலாவே காரம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இதை ஆட் பண்ண வேணும். இது போல் வெந்துட்டு இருக்க டைமில் நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃப்ளேவர் கிடைக்கும். கடையில் கிடைக்கிற மசாலா வாங்கி போடாமல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மட்டன்லேருந்து நல்லா தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாகவுமே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் கிடைக்கும். இதை அகைன் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கடையில் வாங்கி போடுற மசாலாஸெல்லாம் விட வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நிறைய ரெசிபிஸ் வேணும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.